ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே எம்ப்ளாயீஸோட மெடிக்கல் கார்டு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ அதை பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்பதான் நம்மளுடைய ரயில்வே எம்ப்ளாயோடைய மெடிக்கல் கார்டு இருக்கும். மெடிக்கல் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரயில்வே எம்ப்ளாயீஸுக்குன்னு தனியாக ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காகவும் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறதுக்காகவும் இந்த மெடிக்கல் கார்டு வந்து பயன்படும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெடிக்கல் கார்டு தான் நம்ம ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறோம். வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரோமில் போயிட்டு யூஎம்ஐடி அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த மாதிரி யூஎம்ஐடி ரயில்வே அப்படிங்கிறது வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த இந்தியன் ரயில்வே யூஎம்ஐடி இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம நியூ பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் எம்ப்ளாயா பென்ஷனரான்னு காட்டும். ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவங்க தான் பென்ஷனர், அவங்க இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எம்ப்ளாயினா அது எம்ப்ளாயி கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் உங்களுடைய பிஎஃப் நம்பர் டைப் பண்ணணும், உங்களுடைய பிஎஃப் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு வேலிடேட் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பட்சத்தில் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக இதில் எம்ப்ளாயி நேம் இருக்குல்ல, இதில் ஆட்டோமேட்டிக்காக நேம் காட்டிடும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இதில் டைப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இதில் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது பேஜ் உள்ளே போயிடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மற்ற டீடைல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 8 கேரக்டர் இருக்கணும். அதில் ஒரு அல்பபெட் கேரக்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகிட்டுனா அது மேட்சிங் ஸ்க்ரீன் காட்டிடும். அதில் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் அந்த ஹோம் பேஜ் போயிடும். அப்புறம் நீங்கள் இதில் வந்து உள்ள அப்ளை பண்ண போகிறோம். இது வரைக்கும் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து அந்த இதில் உங்களுடைய பிஎஃப் நம்பர் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களா அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த கேப்சா நீங்கள் டைப் பண்ணி லாக்இன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜில் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் எந்த டிவிஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் யூஎம்ஐடி எம்ப்ளாயி இருக்குல்ல, ஸ்மார்ட் அண்ட் யூனிக் மெடிக்கல் ஐடென்டி கார்டு, அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் டீடைல்ஸ் எல்லாமே இதில் வரும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுடைய பிஎஃப் நம்பரு, எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு, டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு, உங்களுடைய பே ஸ்கேல் எவ்வளோ, பேன் நம்பரு, டெஸ்டினேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இனிஷியேட் அப்ளிகேஷன், அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொசீட் இருக்கும். அந்த ப்ரொசீட்ங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி வரும். இதில் உங்களுடைய எல்லா டீடைல்ஸ் இருக்கும். நீங்கள் அப்புறம் இதில் உங்கள் பிஎஃப் நம்பரு, எம்ப்ளாயி நேமு, டெஸ்டினேஷனு, சென்ட்ரு இது வரைக்கும் உங்களுக்கு அதில் இன்ஃபில்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பிளட் குரூப் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பிளட் குரூப் என்னென்னு செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிடென்சி அட்ரஸ்ஸு, அப்புறம் நீங்கள் எந்த யூனிட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா கிட்ட எந்த ஹெல்த் யூனிட் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்து அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ஊரோட பின்கோடு, அடுத்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படின்னா இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எம்ப்ளாயி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் எலிஜிபிள், ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்பா இல்லாத பட்சத்துலாம் உங்களை சார்ந்து உங்க அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, அந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்காலாம் 21 வயசு கீழே இருந்தாங்கன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா, அதாவது அப்பா இல்லாத பட்சத்துல உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மெடிக்கல் பெனிஃபிட் கார்டு எல்லாம் வரும். இல்ல அப்பா இருக்காங்கன்னா அவங்க எத்தனை வயசு ஆனாலும் உங்க அப்பா அம்மாவுக்கும் கிடைக்காது. இதே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்க ஒய்ஃபு, உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா இல்லை அங்க பட்சத்துல அம்மாவுக்கு கிடைக்கும். இதுல இப்ப பார்த்து அப்படி உள்ளவங்க ஃபேமிலிக்கு உள்ளவங்களுக்கும் வாங்குறனும் எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா இந்த செக் பாக்ஸ்ல கிளிக் கொடுத்துட்டு பண்ணணும். இல்லாத பட்சத்துல நான் சிங்கிள் மட்டும்தான் அப்படின்னா நார்மலா கிளிக் கொடுக்காம நீங்க டிக்ளரேஷன் அதாவது செக் பாக்ஸ் கிளிக் பண்ணாலே ப்ரொசீட் கொடுக்கலாம்.
கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல நீங்க அப்டேட் டாக்குமெண்ட் கேட்கும். இந்த அப்டேட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே என்ன இருக்கணும், இமேஜ் தான், ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட் கிடையாது. 2 MBக்கு உள்ள இருக்கணும். இதுல உங்களுடைய கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஓல்டு மெடிக்கல் ஐடி கார்டு ஆர் பாஸ்ட் டிக்ளரேஷன் அட்டஸ்டட் பை சூப்பர்வைசர். ஓல்டு மெடிக்கல் ஐடி கார்டுங்கிறது வந்து யாருன்னா பென்ஷனருக்கு உள்ளவங்க. இப்போ கரண்ட் எம்ப்ளாயி என்ன பண்ணா பாஸ்ட் டிக்ளரேஷன் அட்டஸ்டட் பை சூப்பர்வைசர். உங்களுக்கு பாஸ்க்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாஸ் அப்ளை பண்றதுக்காக உங்களுடைய சூப்பர்வைசர். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் இதில் அப்லோட் பண்ணிட்டு இது தேவையில்லை, எனி அதர் டாக்குமெண்ட் ஆப்ஷனல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா அப்லோட் பண்ணலாம். கொடுத்து நீங்கள் அப்டேட் டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு வரும். ஒரு 2-3 days கழிச்சு உங்களுக்கு கார்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது 2-3 பேர் கைக்கு போய் வரும். அதை எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் அந்த வருதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து எஸ்டிமேட்டட் கோஆர்டினேஷன் கிளர்க் அவர் ஓகே பண்ணிட்டாருன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிளர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபீஸர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்துடும். உங்களுக்கு கார்டு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இப்போ கார்டு வந்துருச்சு, நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மை அப்ளிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா வியூ டவுன்லோட் மெடிக்கல் கார்டு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்துட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் காட்டும். வரலன்னா நோ மெடிக்கல் கார்டு வாஸ் ரேட்டட் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். வந்துட்டுனா உங்களுக்கு இந்த கார்டு வரும். இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு வந்து இந்த மாதிரி பிஎஃபாக வந்துடும். இதை நீங்கள் கார்டு பிரிண்ட் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.